ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. இந்த லைவ் டெஸ்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருக்குறள் தொடர்பான செய்திகள் இருந்து ஒரு 50 கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றை கவனி. ஆப்ஷன் டி கரெக்ட். ஏன் ஆப்ஷன் டினா, திருவள்ளுவரை பொதுநெறி கண்ட புலவர் என ஆவத்தவர் யார் கிடையாது? கவிமணி கிடையாது, பாரதியார். மீதி எல்லா பாயிண்ட்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? ரெண்டாவது கொஸ்டின், ஆப்ஷன் சி இரண்டுமே தவறு. தை முதல் நாள் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படாது, திருவள்ளுவர் ஆண்டின் தொடக்க நாளாக கொண்டாடப்படும். தை 2ஆம் நாள் தான் திருவள்ளுவர் நாளாக கொண்டாடப்படும். ஓகேங்களா? இது கூற்று விதத்தில் வரணுங்க, வேற எதுவும் இல்லை. இரண்டு கூற்றுமே தவறு, மாற்றி மாற்றி வந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் 3, பொறுத்துக. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? பாயிரம், பாய்க்கு 4 பக்கம் இருக்கும், பாய் 4. இல்லறவியல் 20, துறவரவியல் 13, ஊழியல் 1. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த கொஸ்டின் 4வது கொஸ்டின், சரியான விடையை தேர்வு செய். அனைத்தும் சரி. ஓகேங்களா? அறத்துப்பால்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். பொருட்பால்னா அரசியல், அங்கவியல், ஒழுவியல். காமத்துப்பால்னா களவியல், கற்பியல். ஓகேங்களா? சரியா தான் பொருந்திருக்குங்க, அனைத்தும் சரிதான். ஓகேங்களா? 5வது கொஸ்டின், உலகில் நாகரிகம் முற்றிலும் அவிழ்ந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார்? ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 5. ஆப்ஷன் சி கால்டுவெல். ஓகேங்களா? இதெல்லாம் எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டின் தாங்க, கால்டுவெல் தான். எக்காரணம் பதட்டத்தில் ஜியு போப் மட்டும் போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? கால்டுவெல். அதுக்கடுத்து, தவறான கூற்றை கவனி. ஆப்ஷன் டிங்க தவறான கூற்று. திருக்குறளுக்கு 10 பேர் உரை எழுதினாங்க. அதில் சிறந்த உரை அப்படின்னா பரிமேலழகர் உரை தான். உரையாசிரியர் காலத்தால் முந்தியவர் தருமர் தான். இவர்களுள் காலத்தால் பிந்தியவர் யாருனாலும் பரிமேலழகர் தான். ஓகேங்களா? இதுக்கும் பரிமேலழகர் தான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் 7வது கொஸ்டின். தவறான கூற்றை கவனி. ஆப்ஷன் ஏங்க. ஓகேங்களா, 1 சரி 2 ஏன் தப்பு அப்படின்னா இது வந்து கோவையில பதிப்பிக்கல, தஞ்சையில பதிப்பிச்ச. ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 8. அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஓகேங்களா, அரசரை அவரது டேஷ் காப்பாற்றும் என்று திருவள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன் சி, குற்றமற்ற ஆட்சி. குற்றமற்ற ஆட்சி தான் அரசரை வந்து அவரது ஆட்சியை காப்பாற்றும் அப்படின்னு திருவள்ளுவர் கருதுறார். ஓகேங்களா, ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 9. தவறான கூற்றை கவனி. ஓகேங்களா, ஆப்ஷன் பி, பி தான் தவறு. ஓகேங்களா, திருக்குறள் இடம்பெற்ற ஒரே பழம் என்னன்னா நெருஞ்சி பழங்க. ஓகேங்களா, நெருஞ்சி பழம். கொஸ்டின் நம்பர் 10. அதாவது மேற்கோள்ங்க. ஓகேங்களா, திருவள்ளுவரை புகழ்ந்து மேற்கோள் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த மேற்கோள் தான் சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டிங்க. இது ஆப்ஷன் டி தான் தவறு, மீதி எல்லாமே சரி. ஆப்ஷன் டி, திருக்குறள் ஒரு வகுப்பாருக்கோ ஒரு மதத்தாருக்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியதென்று அது மாண்பதை உலகுக்கு பொது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா கியாப்பே கிடையாது, திருவிக்கா. ஓகேங்களா, திருவிக்கா தான் சொன்னார். ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 11. 11 மேற்கோள் தாங்க. சி மட்டும்தான் தவறு. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா தித்திக்கும் தமிழிலே முத்து முத்தாய் பாடல் செய்தவர் வள்ளுவர் அப்படின்னு சொன்னது வந்து கண்ணதாசன் கிடையாது, சுரதா. ஓகேங்களா, மீதி 3மே கரெக்டான மேற்கோள் தான். ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 12. செவிக்கு உணவாவது. ஒரு செவிக்கு எது உணவாவதுன்னு வள்ளுவர் எதை கருதுறார்? ஓகேங்களா, அதான் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 12. ஆப்ஷன் பி, கேள்வி. செவிக்கு உணவாவது எதுனா கேள்வியா. ஓகேங்களா, எந்த அளவுக்கு கேள்வி கேட்கிறோமோ அதுக்கு உண்டான பதில் வந்து நம்மளுக்கு வருது இல்லைங்களா, அதான் செவிக்கு உணவா இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் கருதுறாருங்க. செவிக்கு உணவாவது எதுனா கேள்வி. அதுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒழுக்கமுடையோர் வாய்ச்சொல் எதை போன்றது? ஓகேங்களா, ஒழுக்கமுடையோர் வாய்ச்சொல் எதை போன்றது அப்படின்னு கேட்குறேன்.
ஒழுக்கமுடையோர் வாய்ச்சொல் வந்து ஊன்றுகோல் போன்றது. ஓகேங்களா, ஒழுக்கமுடையோர் வாய்ச்சொல் எதை போன்றது? ஊன்றுகோல் போன்றது. ஓகேங்களா, கொஸ்டின்லாம் கொஞ்சம் பேசிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் திருக்குறள் இருந்தால் இப்படி தான் வரும் கொஸ்டின். ஓகேங்களா, அதுக்கடுத்து கொஸ்டின் வர 14. தோல்வியை ஒப்புக்கொள்வதே சான்றாண்மையை அளந்தறியும் டேஷ் என வள்ளுவர் கருதுகிறார். ஓகேங்களா, தோல்வியை ஒப்புக்கொள்வதே சான்றாண்மையை அளந்தறியும் டேஷ் என வள்ளுவர் கருதுகிறார். உரைக்கல். ஓகேங்களா, வள்ளுவர் சொல்றார் உரைக்கல். ஓகேங்களா, அதுக்கப்புறம் 15. தவம் என்று திருவள்ளுவர் எதை குறிக்கிறார்? தவம். தவம் என்று திருவள்ளுவர் எதை குறிக்கிறார்? ஆப்ஷன் சி, பிற உயிர்களை கொல்லாமை. பிற உயிர்களை கொல்லாமை தான் தவம் என்று திருவள்ளுவர் கருதுகிறாருங்க. ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 16. குறளுங்க இது. ஓகேங்களா, பரிந்தோம்பி டேஷ் ஒழுக்கம் தெரிந்தோம்பி தெரியும் டேஷ் துணை அப்படின்னா இந்த ரெண்டு கேப்ல எந்த வேர்டு வந்து ஃபில்பில் ஆகும்? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அதே துணை. ஓகேங்களா, இது குறள். ஓகேங்களா, ஒரு குறள்ல இருந்து ஒரு வேர்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு கோடிட்ட இடத்துல எந்த வேர்டு வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி டைப்ல இந்த கொஸ்டின் வருங்க. ஓகேங்களா, 5 சால்புகளில் 2. ஓகேங்களா, ஆப்ஷன் பி, நாணமும் இணக்கமும். ஓகேங்களா, சால்பு அப்படின்னு எதை சொல்றோம்னா ஒரு சான்றோருக்கு எது தேவை அப்படின்னு 5 சால்புகள் வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. என்னன்னா, 1 அன்பு, இன்னொன்னு நாணம், 3வது ஒப்பரவு, கண்ணோட்டம், வாய்மை. ஓகேங்களா, இது 5ம் ஒரு சான்றோருக்கு தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது 5 சால்புகளுள் 2 எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, நாணமும் இணக்கமும். அதுக்கப்புறம் பாருங்க 18வது கொஸ்டின். டேஷ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் என்று வள்ளுவர் கருதுகிறார்? ஆப்ஷன் சி, பொறாமை கொண்டவனுடைய செல்வம் யாரால் ஆராயப்படும்? சான்றோரால் ஆராயப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 19. சிறந்த அரசனின் பணிகளை வரிசைப்படுத்து. ஓகேங்களா, சிறந்த அரசனின் பணிகளை வரிசைப்படுத்து. ஆப்ஷன் ஏங்க. ஃபர்ஸ்ட் பொருள் வரும் வழிகளை ஆராயணும், அதுக்கப்புறம் பொருளை சேர்க்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை பாதுகாக்கணும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், செலவு செய்யணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் 2 ஈஸியா இருக்கும். இதுல வந்து செலவு செய்யறது மாதிரி பாதுகாக்கணுமா இல்லை பாதுகாத்துட்டு செலவு செய்யணுமான்னு தான் லைட்டாக டவுட்டா இருக்கும். இதை மட்டும் பார்த்துங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு பொருளை வழிகளை ஆராயணும், 2வது அந்த பொருளை சேர்க்கணும், 3வது அந்த பொருளை பாதுகாக்கணும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், பிரித்து செலவு செய்யணும் அப்படின்னு ஒரு அரசனுடைய பணிகளை திருவள்ளுவர் வரிசைப்படுத்தியிருக்காருங்க. ஓகேங்களா, 20வது கொஸ்டின் பாருங்க. டேஷ் தீமை உண்டாக்கும் என்று வள்ளுவர் கருதுகிறார்.
எதை தீமையை உண்டாக்கும் என்று வள்ளுவர் கருதுகிறார்? ஆப்ஷன் சி, செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருத்தல். ஓகேங்களா, செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால் தான் என்ன தீமை உண்டாகும் என்று திருவள்ளுவர் கருதுகிறார். அதுக்கப்புறம் 21வது பாருங்க, தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவோரிடம் டேஷ் இருக்கக்கூடாது என்று வள்ளுவர் கருதுகிறார். தன் குடியை சிறந்த குடியாக மாத்தணும் அப்படின்னு விரும்புவோரிடம் எது இருக்கக்கூடாது என்று வள்ளுவர் கருதுகிறார்? ஆப்ஷன் ஏ, சோம்பல். தன் குடும்பத்தை உயர்த்தணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாருன்னா அவரால் என்ன இருக்கக்கூடாது? சோம்பல் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க 22 பொறுத்துக்க. ஓகேங்களா, பொறுத்துங்க. ஆப்ஷன் ஏ, கற்கும் முறை, அதாவது எண்ணும் எழுத்தும் கற்கணும். ஓகேங்களா, உயிருக்கு சரி, கற்கும் முறை வந்து பிழையின்றி கற்கணும். ஓகே, உயிருக்கு தான் கண்கள் வந்து எண்ணும் எழுத்தும். ஓகே, வீழ்ச்செல்வம் என்னது? கல்வி. எண்ணி துணியன கருமம் செயல். ஓகேங்களா, அப்போ கற்கும் முறை, கற்கும் முறைனா ஒரு கற்கும் போது எப்படின்னா பிழையின்றி, ஓகேங்களா, தப்பில்லாம கற்கணும். உயிருக்கு கண்கள் போன்றதுன்னா எண்ணும் எழுத்தும், வீழ்ச்செல்வம்னா கல்வி, எண்ணி துணியனா செயல். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் ஏ. அதுக்கப்புறம் கொஸ்டின் பாருங்க 23, ஆண்மையின் கூர்மை என வள்ளுவர் எதை கருதுகிறார்? ஓகேங்களா, ஆண்மையினுடைய கூர்மை என வள்ளுவர் எதை கருதுகிறார்? ஆப்ஷன் பி, பகைவருக்கு உதவுதல். ஓகேங்களா, பகைவருக்கு உதவுதல் தான் ஆண்மையினுடைய கூர்மை என வள்ளுவர் கருதுகிறாருங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பேசிக்கான கொஸ்டின் தான் 24, அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது? ஈஸியா போட்டுருங்க, திருக்குறள் தான். அடைமொழியால் பெயர் பெற்ற நூல் திருக்குறள். ஓகேங்களா, ஆப்ஷன் 25வது கொஸ்டின் பாருங்க, திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர், அதாவது திருவள்ளுவர் வந்து யார் எந்த வழியில போனா துன்பப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, அதான் கொஸ்டின். ஆப்ஷன் டி, நாவை காக்காதவர். நாவை வந்து அடக்கணும். ஓகே, நாவை அடக்கலன்னா துன்பப்படுவார் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. ஓகேங்களா, இதனோட ஒரு கொஸ்டின் பார்த்தோன்னா 5 சால்வுகள் இருந்தா. ஒப்பரவு என்பதன் பொருள் 26, ஒப்பரவு என்பதன் பொருள் என்ன? ஒப்பரவு என்பதன் பொருள் ஆப்ஷன் சி, ஊருக்கு உதவுதல். ஓகே, ஒப்பரவுனா ஊருக்கு உதவுதல் என்று பொருள். 27வது கொஸ்டின் பாருங்க, யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் வள்ளுவர்? யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் வள்ளுவர்? மருந்தே சாப்பிட வேணாப்பா நீ அப்படின்னு யார சொல்றார் வள்ளுவர்? ஆப்ஷன் பி, முன்பு உண்டது செரித்த பின் உண்பவருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட உணவு செரித்த பின் பின்னாடி சாப்பிட்றாருல, அவருக்கு வந்து என்ன தேவையில்லை? மருந்துண்ணும் தேவை ஏற்படாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாருங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் 28வது பாருங்க, கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு எத்தனை கருங்கற்கள் பயன்பட்டன? ஓகேங்களா, புக்ல இருக்கிற டைரக்டான கொஸ்டின் தாங்க. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு எத்தனை கருங்கற்கள் பயன்பட்டன? ஆப்ஷன் பி, 36 81. ஓகேங்களா, 36 81. 29வது கொஸ்டின் பாருங்க,
திருவள்ளுவ மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடிய புலவர்களின் எண்ணிக்கை மற்றும் பாடல்கள் எண்ணிக்கை. ஓகேங்களா, திருவள்ளுவ மாலையில எவ்வளவு புலவர் பாடினாங்க, எவ்வளவு பாடல் இருக்கு, அதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ 53 புலவர்களால் 55 பாடல் பாடப்பட்டது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, வல்லைக்கு உறங்கும் வளநாடு, இதில் வல்லை என்பதன் பொருள். ஓகேங்களா, வல்லை என்பது என்னன்னா ஆப்ஷன் பி, நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாடல் தான் வல்லை பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 31 தீதின்று வந்த பொருள். ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, அறநீனும் இன்பம் மீனும் திறனறிந்து தீதின்று வந்த பொருள் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. அதுல தீதின்று வந்த பொருள் என்னன்னா, நல்ல வழியில் நம்மளுக்கு ஒரு நல்ல வழியில நம்மளே நம்மள்கிட்ட வந்த ஒரு பொருள் எப்படிப்பட்டதுன்னா அறம். அறம்னா நல்ல வாழ்க்கையை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும். ஓகேங்களா, அதான் திருக்குறளுடைய விளக்கம். அறனறிந்து திறனறிந்து தீதின்று வந்த பொருள் அப்படின்னா நல்ல வழியில வந்த ஒரு பொருள் நம்மளுக்கு எப்படி கொடுக்கும், அற வாழ்க்கையும் ஒரு இன்பத்தையும் கொடுக்கும். ஓகேங்களா, அதான் தீதின்று வந்த பொருள்னா பொருள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாருங்க, திருக்குறள் தான் ஒப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் துவில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். தலைகூடி, இதுல இக்குறள்ல தலைகூடி அப்படின்ற ஒரு சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. தலைகூடினா ஒன்று சேர்ந்து என்று பொருள். ஓகேங்களா, 33வது கொஸ்டின் பார்க்கலாம். திருவள்ளுவரை முதல் முதலாக ஓவியமாக வரைந்தவர் யார்? ஓகேங்களா, திருவள்ளுவரை முதல் முதலாக ஓவியமாக வரைந்தவர். ஆப்ஷன் சி, வேணுகோபால் சர்மா. 34வது கொஸ்டின் பாங்க, திருவள்ளுவர் படம் பொதித்த நாணயம் வெளியிட்டவர். ஓகேங்களா, திருவள்ளுவருடைய படம் பொதித்த நாணயத்தை யார் முதல் முதலாக வெளியிட்டவர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, எல்லிஸ். எல்லிஸ் தான் அவருடைய நாணம் பொதித்த அவருடைய படம் பொதித்த நாணயத்தை முதல் முதலாக வெளியிட்டவர்கள். 35வது கொஸ்டின் பாருங்க, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமிழர்களுள் பொருந்தாதவர் யார்? திருக்குறளை ஆங்கிலத்தில் தமிழர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க, அதுல பொருந்தாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டிங்க, ராமச்சந்திரர் கிடையாது, ராமசுவாமி. ஓகேங்களா, இவங்க 4 பேரும் தான் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த தமிழர்கள். KM பாலசுப்ரமணியம், வாவேஸ் ஐயர், ராஜாஜி, ராமசாமி. ஓகேங்களா, 36வது கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. அதாவது எந்த மொழியில யார் மொழிபெயர்த்தாங்க திருக்குறள் அப்படின்றதாங்க.
ஆப்ஷன் ஏங்க. ஓகேங்களா, எதுவுமே மாத்தல, அப்படியே தான் இருக்கு. ஜெர்மன்னா கிரால், பிரெஞ்சு ஏரியல், வடமொழின் அப்பா தீட்சிதர், தெலுங்குனா வைத்தியநாத பிள்ளை. ஓகேங்களா, எல்லாமே ஆன்சர் கரெக்ட். 1 2 3 4 தான் ஆப்ஷன். 37வது கொஸ்டின் பாருங்க. திருக்குறளில் அதிகம் பயன்பட்ட மற்றும் பயன்படாத எழுத்து. திருக்குறள் அதிகமா பயன்பட்ட எழுத்து எது? திருக்குறள்ல பயன்படாத ஒரு எழுத்து எது அப்படின்னு தான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ. திருக்குறள்ல அதிகமா பயன்பட்ட எழுத்துன்னு பாத்தீங்கன்னா நீ, திருக்குறள்ல பயன்படாத ஒரு எழுத்துனா ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, திருக்குறளில் உள்ள மொத்த சொற்களின் எண்ணிக்கை. திருக்குறள்ல மொத்தமா எத்தனை சொற்கள் இருக்கு? ஆப்ஷன் ஏங்க, 14,000 சொற்கள் இருக்கு. ஓகேங்களா. 39வது கொஸ்டின் பாருங்க. திருவள்ளுவர் பயன்படுத்தாத ஒரே சொல். ஓகேங்களா, திருவள்ளுவர் பயன்படுத்தாத ஒரே சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எந்த சொல்லு சொல்லுங்க. ஆப்ஷன் சி 9. 9ன்னு சொல்ல மட்டும் திருவள்ளுவர் பயன்படுத்தலைங்க. அதுக்கப்புறம் பாருங்க, 40வது கொஸ்டின். தாமின் புருவன் துலங்கின் புறம் கண்டு காமொருவர் கற்றறிந்தார். இக்குறட்பாவில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, காமுருவர் என்பதன் சொல்லின் பொருள் என்ன? ஆப்ஷன் சிங்க, விரும்புபவர். காமுருவர் என்றால் விரும்புபவர் என்று பொருள். ஓகேங்களா. 41வது கொஸ்டின் பாருங்க. வழியின் நிலைமையான் வள்ளுருவம் பெற்ற புலித்தோல் போர்த்த மெய்ந்தற்று. அதாவது இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அணி இலக்கணம் நம்ம சிலபஸில் இல்லதான், பட் பல திருக்குறளுக்கு அணி என்னன்னு நம்ம புக்ல கொடுத்துருக்காங்க. அதுல ஒண்ணு மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஆப்ஷன் சி இல்பொருள் ஓமையணி. ஓகேங்களா, இவ்வுலகில் இருக்கிற ஒன்றை ஓமைப்படுத்தி சொன்னா அது ஓமையணி. இவ்வுலகில் நடக்காத ஒன்றத்தை ஓமைப்படுத்தி சொன்னா அது வந்து இல்பொருள் ஓமையணி. ஓகேங்களா. ஒரு பசுவின் தோலை ஒரு புலி அணிஞ்சா மாதிரி ஓகேங்களா பண்றது வந்து அப்ப நடக்காத ஒன்று தானே, அப்ப அதான் இல்பொருள் ஓமையணி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. 44வது கொஸ்டின் பாருங்க. திருவள்ளுவர் சிலை பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சிங்க, கடல் மட்டத்தில் இருந்து 133 அடி உயரம் கிடையாதுங்க. அந்த பாறை இருக்குல்ல, அந்த பாறையிலிருந்து தான் 133 அடி. ஓகேங்களா. அப்போ
ஆப்ஷன் சி. 43வது கொஸ்டின் பாருங்க. தவறான கூற்றை தேர்ந்தெடு. அதாவது என்னன்னா அந்த மேற்கோள் திருவள்ளுவரை புகழ்ந்து பலர் மேற்கோள் சொல்லியிருக்காங்க. அந்த மேற்கோளுடைய லாஸ்ட் வரிகளை மட்டும் எடுத்து வச்சிருக்கோங்க. 43வது கொஸ்டின் தவறான கூற்றை தேர்ந்தெடு. நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் ஆப்ஷன் டி தவறானது. ஓகேலா. வழியத்து வாழ்வார் மணந்து அப்படின்னு சொன்னது பாரதியார் கிடையாதுங்க, கீரனார். மீது எல்லாமே கரெக்ட். ஓகே. வெள்ளை குரட்பாகன் கவிழர் தான். மாண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் அப்படின்னு சொன்னது இறையனார் தான். ஓதி தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்னு சொன்னது கவிமணி தான். ஓகேங்களா. ஆப்ஷன் டி மட்டும் தான் தப்பு, கிரணார் சொன்ன கூற்று இது. அதுக்கப்புறம் பாருங்க 44வது பார் கவனி பதிலளி. இதுக்கு வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா. ஆப்ஷன் டி கரெக்டுங்க. டி தான். ஓகேங்களா. அனைத்துமே சரிதான். அறத்துப்பால் வந்து கருநிற பளிங்குகள் தான். பொருட்பால் வந்து வெண்ணிற பளிங்குகள் தான். எண்பத்துப்பால் செந்நிற பளிங்குகள் தான். ஓகேங்களா. 45வது தமிழில் எழுதப்பட்ட முதல் பணுவல் நூல் எது? தமிழில் எழுதப்பட்ட முதல் பணுவல் நூல் எது? ஈஸியா போட்டுருவீங்க. திருக்குறள் தான். ஓகேங்களா. பணுவல் அப்படின்னா என்னன்னு பொருள்னா நூல் அப்படின்னு பொருள், இல்லைன்னா பாயிரம் என்று பொருள். ஓகேங்களா. பாயிரம்னா இரண்டு வரிகள் அமைஞ்சாதான பாயிரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பணுவல் என்றால் என்ன பொருள்? நூல் என்று பொருள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க 46வது கொஸ்டின். திருக்குறள் என்பதன் இலக்கண குறிப்பு. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ அடை எடுத்த கருவியாகுவே. அதுக்கப்புறம் 47வது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் தொடர்களை ஆழ்க. சரியா தவறான்னு சொல்லுங்க. ஆப்ஷன் சிங்க. ஓகேங்களா. 2, 4 மட்டும்தான் சரி. திருக்குறள் அறிவுரைகளை வழங்கும் அகநூல். தப்புங்க, அகநூல் கிடையாது. இது வந்து ஒரு அறநூல். ஓகேங்களா. 3வது கொஸ்டின் திருக்குறள் குறள் வஞ்சிப்பாவாலான முதல் நூல். ஓகேங்களா. குறள் வஞ்சிப்பா கிடையாது, குறள் வெண்பா. ஓகேங்களா. குறள் வெண்பாவால் இயற்றப்பட்ட நூல் திருக்குறள். ஓகேங்களா. அப்போ 1, 3 தப்பு, 2, 4 சரிங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க 48வது கொஸ்டின் பாருங்க. வீரமாமுனிவர் திருக்குறளின் எந்த இரு பால்களை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார்? வீரமாமுனிவர் திருக்குறள் இருக்கிற 3 பால்ல 2 பாலை மட்டும்தாங்க மொழிபெயர்த்தார். எந்த பால் அப்படின்னு சொல்லுங்க.
ஆப்ஷன் சிங்க அறத்துப்பால் பொருட்பால். ஓகேங்களா. 41வது கொண்டாட பெறும் திருவள்ளுவர் ஆண்டின் படி அவர் வாழ்ந்த காலம், திருவள்ளுவருடைய காலம் என்ன? ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஆப்ஷன் சி கிமு 31ஆம் ஆண்டு. ஓகேங்களா. நூற்றாண்டு கிடையாதுங்க, தப்பா போட்டுருவீங்க. ஓகேங்களா. கிமு 31ஆம் ஆண்டு. அதாவது சின்ன இடத்துல நம்ம தவறி விழும் இல்லைங்களா, அந்த மாதிரி இடம் தான் இந்த மாதிரி இடம். நம்மளுக்கு அக்யூரேட்டா தெரியும், தெரிஞ்சும் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கும் இந்த மாதிரி இடம் தான். கொஞ்சம் உஷாரா கொஸ்டின் ஹேண்டில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க 40வது கொஸ்டின். ஒரு நாட்டின் அறநன்று என்று திருவள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்? அறநன்று. ஆப்ஷன் டிங்க. ஓகேங்களா. ஒரு நாட்டின் அறநன்று, அரண் என்று என்று அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஒரு நாட்டுக்கு அரணா எது இருக்குன்னா காடு, மலை, நீர். ஓகேங்களா. அதான் அரணா இருக்கும். ஆனா அரண் அன்று அப்படின்னு சொன்னதுனால வயல். வயல் வந்து ஒரு நாட்டினுடைய உழல் தான் இருக்கும், அது நாட்டினுடைய பாதுகாப்பு, அரணா இருக்காது. ஓகேங்களா. அதான் ஒரு நாட்டின் அறநன்று என்று திருவள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார் அப்படின்னா வயலை தான். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 50 கொஸ்டின் நம்ம லைவ் டெஸ்ட் பார்த்துருக்கோம். லாஸ்ட்டாக உங்களுடைய மார்க்கை மட்டும் கண்டிப்பாக பதிவு பண்ணிட்டு போங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எக்ஸாம் கிட்ட நெருங்கிட்டோம். தயவு செய்து எல்லாரும் என்ன பண்ணுங்க, புக்கை ரீட் பண்ணுங்க. புக்கை 6th-லேருந்து 12th வரையிலும் கண்டிப்பாக தமிழ் புக்கை டாப் டு பாட்டம், அட்டை டு அட்டை படிச்சுட்டு மட்டுமே போங்க. அதான் நம்மளுக்கு கை கொடுக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி.